நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து செல்லும் வழியில் சிலர் அம்பெய்யும் போட்டி நடத்தி கொண்டிருந்தார்கள். அப்போது நபிகள் நாயகம் அவர்கள், இஸ்மாயிலின் வழி தோன்றல்களே, அம்பெய்யுங்கள். உங்கள் தந்தை இஸ்மாயில் அம்பெய்பவராக இருந்தார். நான் இந்த அணியில் சேர்ந்து கொள்கிறேன் என்று கூறினார்கள். மற்றொரு அணியினர் அம்பெய்வதை உடனே நிறுத்திக் கொண்டார்கள். ஏன் நிறுத்திவிட்டீர்கள் என்று அவர்களிடம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். நீங்கள் அந்த அணியில் இருக்கும் போது உங்களுக்கு எதிராக நாங்கள் எப்படி அம்பெய்வோம் என்று அவர்கள் கூறினார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் உங்கள் அனைவருக்கும் பொதுவாக இருக்கிறேன், எனவே நீங்கள் அம்பெய்யுங்கள் என்றார்கள். நூல் புகாரி, இலக்கம் 2899. இரண்டு அணிகள் அம்பெய்து விளையாட்டில் ஈடுபடும் போது நபிகள் நாயகம் அவர்கள் கண்டுகொள்ளாமல் ஒதுங்கிக் கொண்டிருக்கலாம். அவ்வாறு ஒதுங்காமல் அவர்களை ஊக்குவிக்கிறார்கள். தாமும் ஒரு அணியில் சேர்ந்து சாதாரண மனிதர் நிலைக்கு இறங்கி வருகிறார்கள். எதிரணியினரின் மனம் ஒப்பாததன் காரணமாகவே அதிலிருந்து விலகிக் கொள்கின்றார்கள். மற்றொரு நிகழ்ச்சியை பாருங்கள். மிக்தாத் எனும் நபித்தோழர் அறிவிக்கிறார்கள், ரலியல்லாஹு அன்ஹு, நானும் எனது இரு நண்பர்களும் பசியின் காரணமாக செவிகள் அடைத்து பார்வைகள் மங்கிய நிலையில் மதினா வந்தோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்களிடம் எங்களின் நிலையை எடுத்துச் சொன்னோம். எங்களை ஏற்று தங்க வைத்து உணவளிக்க யாரும் முன்வரவில்லை. பின்னர் நபிகள் நாயகம் அவர்களிடம் நாங்கள் சென்றோம். அவர்கள் எங்களை தமது வீட்டுக்கு அழைத்துச் சென்றார்கள். அங்கிருந்த 3 ஆடுகளை காட்டி, இந்த ஆடுகளில் பால் கறந்து நம்மிடையே பங்கு வைத்துக் கொள்வோம் என்று கூறினார்கள். எனவே நாங்கள் பால் கறந்து எங்களில் ஒவ்வொருவரும் தமது பங்கை அறிந்துவிட்டு நபிகள் நாயகத்தின் பங்கை எடுத்து வைத்து விடுவோம். அவர்கள் இரவில் வந்து உறங்குபவரை எழுப்பாத வகையிலும் விழித்திருப்பவருக்கு கேட்கும் வகையிலும் சலாம் கூறுவார்கள். பின்னர் பள்ளிவாசலுக்கு சென்று தொழுதுவிட்டு தமது பங்கை அருந்துவார்கள். ஒரு நாள் என்னிடம் ஷைத்தான் வந்து விட்டான். நான் என் பங்கை அருந்தினேன். முஹம்மது அவர்கள் அன்சாரிகளிடம் செல்கிறார்கள். அன்சாரிகள் நபிகள் நாயகத்தை கவனிப்பார்கள். எனவே இந்த மிடர்கள் அவர்களுக்கு தேவைப்படாது என்று எனக்குள் கூறிக்கொண்டு நபிகள் நாயகத்திற்குரிய பங்கையும் அறிந்துவிட்டேன். அது வயிற்றுக்குள் சென்றதும் தப்பிக்க எந்த வழியும் இல்லை என்பதை விளங்கிக் கொண்டேன். நீ என்ன காரியம் செய்து விட்டாய்? முஹம்மது அவர்களின் பங்கையும் அறிந்து விட்டாயே. அவர்கள் வந்து பார்க்கும் போது தமது பாலை காணாவிட்டால் உனக்கு எதிராக பிரார்த்தனை செய்து விடுவார்களே. அவ்வாறு பிரார்த்தனை செய்துவிட்டால் நீ அழிந்து விடுவாயே. உனது இவ்வுலக வாழ்வும் மறுமை வாழ்வும் நாசமாகி விடுமே என்று ஷைத்தான் எனக்குள் பலவாறாக எண்ணங்களை ஏற்படுத்தினான். என்னிடம் ஒரு போர்வை இருந்தது. அதனால் காலை போர்த்தினால் தலை தெரியும், தலையை போர்த்தினால் கால் தெரியும். எனக்கு தூக்கமும் வரவில்லை. எனது இரு நண்பர்களும் நான் செய்த காரியத்தை செய்யாததால் தூங்கிவிட்டார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். வழக்கம் போல் சலாம் கூறினார்கள். பள்ளிவாசலுக்கு சென்று தொழுதார்கள். பின்னர் தமது பானத்தை நோக்கி வந்தார்கள். அதை திறந்து பார்த்ததும் அதில் எதையும் காணவில்லை. உடனே தமது தலையை வானத்தை நோக்கி உயர்த்தினார்கள். இப்போது பிரார்த்தனை செய்ய போகிறார்கள். நான் அழியப் போகிறேன் என்று நினைத்தேன். அவர்கள், இறைவா, எனக்கு உணவளித்தவருக்கு நீ உணவளிப்பாயாக, எனக்கு பருக தந்தவருக்கு நீ பருகச் செய்வாயாக என்று வழக்கம் போல் பிரார்த்தனை செய்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பசியோடு இருப்பதை பொறுத்து கொள்ள முடியாமல் போர்வையை இடுப்பில் கட்டிக்கொண்டு கத்தியை எடுத்துக்கொண்டு ஆடுகளை நோக்கிச் சென்றேன். அந்த ஆடுகளில் நன்கு கொளுத்ததை அறுத்து நபிகள் நாயகத்திற்கு அளிக்க வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் அந்த ஆடு மடியில் பால் சுரந்து நின்றது. மற்ற ஆடுகளும் மடியில் பால் சுரந்து நின்றன. உடனே நபிகள் நாயகம் அவர்களின் குடும்பத்தினரின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நுரை பொங்கும் அளவுக்கு பால் கறந்தேன். அதை நபிகள் நாயகத்திடம் கொண்டு சென்றேன்.
உங்கள் பங்கை நீங்கள் பருகி விட்டீர்களா என்று அவர்கள் கேட்டார்கள். அல்லாஹுவின் தூதரே, நீங்கள் பருகுங்கள் என்றேன். அவர்கள் அருந்திவிட்டு மீதியை தந்தார்கள். அல்லாஹுவின் தூதரே, நீங்கள் பருகுங்கள் என்று மீண்டும் கூறினேன். மீண்டும் அருந்திவிட்டு என்னிடம் தந்தார்கள். அவர்களின் பசி அடங்கியது என்பதை அறிந்து கொண்டதும் அவர்களின் பிரார்த்தனைக்குரியவனாக நான் ஆகிவிட்டதை உணர்ந்த போது நான் விழுந்து விழுந்து சிரித்தேன். நான் கீழே விழுந்து விடுவேனோ என்ற அளவுக்கு சிரித்தேன். மிக்தாதே, ஆடையை சரிப்படுத்துவீராக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹுவின் தூதரே, இப்படி நடந்து விட்டேன் என்று அவர்களிடம் விளக்கினேன். அதற்கு நபிகள் நாயகம் அவர்கள், இது அல்லாஹுவின் அருள் தவிர வேறில்லை. இதை முன்பே என்னிடம் தெரிவித்திருக்க கூடாதா? நமது நண்பர்கள் இருவரையும் எழுப்பி அவர்களுக்கு பருக கொடுத்திருக்கலாமே என்றார்கள். நூல் முஸ்லிம், இலக்கம் 3831. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாபெரும் சாம்ராஜ்யத்தின் அதிபராக இருக்கும் நிலையிலும் ஆட்டில் கறக்கும் பாலே அவர்களின் உணவாக இருந்துள்ளது. அவர்களின் தூய வாழ்க்கைக்கு சான்றாக உள்ளது. தம்மிடம் வசதி இல்லாத நிலையிலும் 3 நபர்களை பல நாட்கள் தமது பொறுப்பில் சுமந்து கொண்டது அவர்களின் வள்ளல் தன்மைக்கு சான்றாக உள்ளது. தமது ஆடுகளில் கறந்த பால் ஒரு பகுதியை தமக்கு தராமல் அருந்தியவர்கள் மீது அவர்களுக்கு கோபமே வரவில்லை என்பது இந்த மனிதரின் மகத்தான நட்பண்புகளை காட்டுகிறது. எனக்கு உணவளித்தவர்களுக்கு நீ உணவளிப்பாயாக என்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்ததுதான் அவர்களின் அதிகபட்ச கண்டனமாக இருந்தது. நபிகள் நாயகத்திற்கு உணவளித்தால் இறைவன் நமக்கு உணவளிப்பான் என்று ஆர்வம் ஊட்டினார்களே தவிர யார் தனது பங்கை அருந்தியவர் என்று கூட விசாரிக்கவில்லை. தம்மை பட்டினி போட்டவர்களை இவ்வளவு மென்மையாக நல்வழிப்படுத்தியது அவர்களின் மகத்தான நற்குணத்திற்கு மற்றொரு சான்றாக உள்ளது. தமக்கு உணவளித்தவருக்காக நபிகள் நாயகம் அவர்கள் பிரார்த்தனை செய்துவிட்டார்கள். எனவே எப்படியாவது அவர்களுக்கு உணவளித்து அவர்களின் பிரார்த்தனையை பெற வேண்டும் என்று மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எண்ணி நபிகள் நாயகத்திற்கு சொந்தமான ஆட்டை அறுக்க துணிகிறார். எவ்வளவு இடையூறு செய்தாலும் இழப்பை ஏற்படுத்தினாலும் நபிகள் நாயகத்திற்கு கோபமே வராது என்று மற்றவர்கள் நினைக்கும் அளவுக்கு அவர்களின் பண்பாடு அமைந்துள்ளது. இரவில் பால் கறந்து விட்டதால் ஆட்டில் மீண்டும் கறக்க முடியாது என்று எண்ணியே அவர் ஆட்டை அறுக்க துணிகிறார். ஆனால் அல்லாஹுவின் அருளால் 3 ஆடுகளின் மடிகளிலும் பால் சுரந்திருப்பதை கண்டு அவர் தனது எண்ணத்தை மாற்றிக்கொள்கிறார். செய்த தவறையும் செய்துவிட்டு அவர்கள் முன்னிலையில் விழுந்து விழுந்து இந்த நபித்தோழரால் சிரிக்க முடிகிறது. அப்போது கூட இந்த மாமனிதருக்கு கோபம் வரவில்லை. அவர் சிரிக்கும் போது ஆடை விலகுவதை மட்டுமே சுட்டி காட்டுகிறார்கள். வழக்கத்துக்கு மாறாக அல்லாஹுவின் அருளால் மீண்டும் ஒரு முறை பால் கறக்கப்பட்டு தமக்கு தரப்படுகிறது என்பதை அறிந்தவுடன் மற்ற 2 நண்பர்களையும் எழுப்பியிருக்க கூடாதா என்று அக்கறையுடன் விசாரித்தது அவர்களின் நட்பண்புக்கு மற்றொரு எடுத்துக்காட்டு. ஆட்சி தலைவராகவும் ஆன்மீக தலைவராகவும் இருந்து கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொண்டது போல் நம்மை போன்ற சாதாரண மனிதர்களால் கூட நடக்க முடியுமா என்று கற்பனை செய்து பார்த்தால்தான் இந்த மனிதரின் மகத்துவம் நமக்கு விளங்கும். யார் என்று தெரியாதவர்களை பல நாட்கள் தங்க வைத்து கவனிக்க மாட்டோம். நமது உணவையும் சாப்பிட்டு விட்டு நம்மை பட்டினி போட்டால் சும்மா இருக்க மாட்டோம். செய்வதையும் செய்துவிட்டு நம்முன்னே சிரித்தால் அதையும் பார்த்து கொண்டு இருக்க மாட்டோம். நம்மை போன்ற சாதாரண மனிதர்களிடமே காணப்பட முடியாத இந்த பண்பாடு மாபெரும் சாம்ராஜ்யத்தின் அதிபராகிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் காணப்படுவதால் தான் உலகம் அவர்களை மனிதர் என போற்றுகிறது.